வர்ஷினி, என்ன வர்ஷினி? என்ன நம்ம வந்தது கூட தெரியாம அப்படி என்ன இவன் யோசிச்சுட்டு இருக்கா? அதானே. வர்ஷினி, என்னாச்சு? அக்கா, ராகவ், நீங்களா? எப்ப வந்தீங்க? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு மேடம். நாங்க கூப்பிட்டது கூட காதல் விழாத அளவுக்கு. அப்படி என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல ராகவ், சும்மா ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நீ என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. சொல்ற அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்ல ராகவ். வர்ஷினி, நீ எதை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. உன்னை சீக்கிரமே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேலையை தான் நாங்க 3 பேருமே பாத்துட்டு இருக்கோம். ஆமா வர்ஷினி, இப்ப கூட விஷால் அந்த ஓவியரை பார்த்து ஸ்கெட்ச் விஷயம் கேட்க தான் அசோக்க கூட்டிட்டு போயிருக்கான். நாம நினைச்ச மாதிரி அந்த ஸ்கெட்ச் கிடைச்சிட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி நேரத்துல அப்பப்போ மனசுக்குள்ள அல்பமா சில விஷயங்கள் தோணும்ல, அதத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது என்னன்னு சொல்லு வர்ஷினி. ஏன்னா இந்த நேரத்துல நீ என்ன நினைக்கிறியோ, எதை ஆசைப்படுறியோ அது உடனே பண்ணோம்னா வயித்துல இருக்கிற குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதுக்காக தான் நானும் ராகவும் உன்னை துருவி துருவி இவ்ளோ கேள்வி கேக்குறோம். இல்லக்கா, அத்தை ஒவ்வொரு வருஷமும் தீ மிதிப்பாங்க. ஆனா இந்த வருஷம் வயித்துல வளர்ற வாரிசுக்காக விரதம் இருந்து தீ மிதிக்க போறேன்னு சொன்னாங்கல்ல, அது என் வயித்துல வளர்ற குழந்தைக்காக தானே. அது அத்தைக்கு தெரிஞ்சு நடந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு ஒரு சின்ன வருத்தம்க்கா. வர்ஷினி, நீ ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த வீட்டு வாரிசுக்காக தானே அத்தை விரதம் இருந்து தீ மிதிக்க போறாங்க. அப்போ அதோட மொத்த பலனும் புண்ணியமும் உன் குழந்தைக்கு தானே கிடைக்க போகுது. ரொம்ப சரியா சொன்ன இசை. வர்ஷினி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசாக்கி ஃபீல் பண்ணாத. முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ண. நாம நினைச்சது, நீ இப்ப ஆசைப்படுறது எல்லாமே கூடிய சீக்கிரம் உனக்கு கிடைக்கும். அதுக்கான விஷயத்த இன்னைக்கே நீ பாத்திருப்ப. நீங்க எது சொல்றீங்க ராகவ்? வேற எதை சொல்லுவேன்?